ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் சேனல். இந்த வீடியோ பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். இப்போ தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பீங்க. ஏன்னா சிஎஸ்கேவோட மேட்சஸ் தான் இப்போ இல்லையே, அதனால் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கடந்த 3 சீசனாகவே சிஎஸ்கே மேட்ச்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா 3 சீசனாக தொடர்ந்து இதுவரையிலும் பிளே ஆஃப்ஸுக்கு சிஎஸ்கே போகாமல் இருந்தது கிடையாது. 2 சீசன் தொடர்ச்சியாக நம்ம சிஎஸ்கே ஃபைனல் ஆடாமல் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுச்சுவேஷன் இருந்திருக்கு. ஆனால் தோனி 2 சீசன் தொடர்ந்து ஃபைனல்ஸ் ஆடாமல் இருந்ததே கிடையாது. ஆர்பிஎஸ்ல இருக்கும்போது கூட தோனி ஃபைனல் ஆனார். மொத்தமாக 11 ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா தோனி ஆடி இருக்காரு. அந்த மாதிரி தோனியோட ரெக்கார்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஹோம் வென்யூவில் 4 மேட்ச் 5 மேட்ச்லாம் தோத்தது கிடையாது. அது போன வருஷம் நடந்தது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹோம் வென்யூவில் எப்போவுமே 7 மேட்ச்சில் 6லேருந்து 5 மேட்ச் ஜெயிச்சிருவோம். இந்த வாட்டி 4 தான் நம்மளால் ஜெயிக்க முடியுது. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் அடி வாங்கியிருக்காங்க. ஓப்பனர்ஸ் சரியாக ரன்னை வந்து குவிக்கல. இப்போ சிஎஸ்கே எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கீங்க. நியூ கோச் கண்டிப்பாக வரணும், நியூ கேப்டன் கண்டிப்பாக வரணும், சிஎஸ்கே சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி கொண்டு வரணுன்றதை நீங்கள் தான் சொன்னீங்க, கொண்டு வந்தாங்க. இப்போ பாண்டியாவை சிஎஸ்கே ஃபேன்ஸ் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்காங்க. பட் பாண்டியா வரதுக்கு ரெடியாக இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மும்பை இந்தியன்ஸில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. என்னன்னா பாண்டியா சொல்கிறத மேனேஜ்மெண்ட் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, மேனேஜ்மெண்ட் சொல்கிறத பாண்டியா கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, பாண்டியா சொல்கிறத பிளேயர்ஸ் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டீமுக்குள்ளேயே ஒரு 3 உடஞ்சி ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட்ன்றது போயிட்டுருக்கு. அது அவங்களோட டீமோட கேம்லேயே நல்லாவே வந்து தெரியுது. அதாவது ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் ரொம்பவே மோசமாக இருந்தது. அதே இது நம்மளோட பும்ரா கேப்டன்சியில் நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் ஆடும்போது அகெயின்ஸ்ட் பஞ்சாப் கிங்ஸ் அவங்க வந்து ஆடும்போது நல்லாவே அவங்களோட டீம் பர்ஃபார்மன்ஸ்ன்றது தெரிஞ்சது. நல்லாவே உண்மையிலே ஒரு டீமாக பெட்டராக விளையாடினாங்க. அப்போ பாண்டியா கிடையாது பும்ராவோட கேப்டன்சியில். அதே மாதிரி சூரியகுமார் யாதவோட கேப்டன்சிலுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி நல்லா ஆடின மாதிரி தான் இருந்தது. என்னன்னா மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்குமே அந்த பாண்டியா அப்படின்ற ஒரு பிளேயரை பார்த்து அந்த டீமில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு ஏதோ அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி இருக்குது ஐபிஎல்லில் மட்டும்ன்றது மட்டும் நல்லா தெரியுது. அதனால் பாண்டியாவும் அந்த கேப்டன்சி அந்த பொறுப்பெடுத்து 3 வருஷம் 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அவரால் பெருசாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியல. பட் ஒரு பாண்டியா ஒரு கேப்டனாக நம்ம வந்து ப்ளேம் பண்ணோமான்னு கேட்டிங்கன்னா ஜிடியை மொதல் வருஷம் அந்த டோர்னமெண்ட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனலில் ஜெயிக்க வச்சார். அடுத்த வருஷம் ரன்னர் அப்பும் ஆக்கினார். அப்படின்ற போது அவரோட கேப்டன்சி எபிலிட்டியில் நம்ம எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியாது. அவர் ஒரு பெட்டரான டீம் அதை விட வந்து போனால் நல்லாயிருக்கும்னு தோணுது. ஏன்னா மும்பை லாஸ்ட் 5 வருஷமாக வித் ரோஹித் சர்மா கேப்டன்சிலே பார்த்தீங்கன்னா 3 சீசன் வந்து தோற்றுருக்காங்க 2020 அப்படின்னு பார்க்கும்போது இதில் பாண்டியாவை மட்டும் ப்ளேம் பண்ணுறதுல எந்த ஒரு கருத்துமே கிடையாது அப்படின்றத நான் வந்து சொல்லுவேன். இப்போ பாண்டியா வராருன்னா அவர் கண்டிப்பாக கேப்டன்சி தான் கேட்பார் அப்படின்ற ஒரு கேள்வின்றது எழும்புது. அப்படி பார்க்கும்போது இப்போ பாண்டியா எந்த மாதிரி டீம்ஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்காருன்னா இப்போ வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் அந்த ஒரு இதில் இருக்காங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் பாண்டியா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேகேஆரும் பாண்டியா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. கேகேஆர் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி தரத்துக்காகவே வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கேகேஆர் கிட்ட லேக் ஆகுறது என்னன்னா ஒரு கேப்டன் வித் ஒரு யங் பிரெயின் இருக்கணும். அதே வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு கேப்டனாகவும் ஒரு பிளேயராகவும் இருக்கணும். அதுவும் யங் பிரெயின் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஆரா நம்மளோட பாண்டியா தான். ஸோ பாண்டியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பிளேயர். அதே சமயத்தில் ரஹானே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அவர் இப்போ கரண்ட் இன்டர்நேஷனல் டீம்லே இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரஹானே ஒரு இர்ரிலவெண்ட் தான் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்குமே. அதனால நம்ம பாண்டியாவுக்கு போகலான்னு அவங்க ஒரு பக்கம் எய்ம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர்கிட்ட சிஎஸ்கேவை அப்ரோச் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்கேவோட சிஇஓ காசி விஸ்வநாதன் கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து நிறைய மேட்சஸ் நம்ம பார்க்க முடியுது. அவர் போயிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. தோனி அண்ட் பாண்டியாவுக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் பயங்கரமாக ஒரு பிரதர்லிஹுட் ரிலேஷன்ஷிப்ன்றது சூப்பராக இருக்குது. அதே மாதிரி சிஎஸ்கேன்றது பாண்டியா வராருன்ற பட்சத்தில் அவரோட 100% கொடுக்கறதுக்கு பாண்டியா ரெடியாக இருப்பார் சிஎஸ்கே மாதிரி ஒரு அணிக்கு அப்படின்றதும் தெரியுது. ஏன்னா ஜிடி கேப்டனாக இருக்கும்போது கூட மும்பையை வந்து பெருசாக பெருமையாக பேசாமல் நம்மளோட சிஎஸ்கேவை பற்றி ரொம்ப பெருமையாக பேசியிருந்தார். சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே நேம்லாம் ரொம்ப முக்கியம் கிடையாது. நிறைய யங்ஸ்டர்ஸ் எடுத்து அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய யாருன்னே தெரியாத பிளேயர்ஸ் எடுத்து க்ரூம் பண்ணி அவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லி என்விரான்மெண்ட் கொடுத்து அவங்கள ஒரு பெரிய ஆள் ஆக்கிறது தான் சிஎஸ்கே அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லியிருப்பாரு. ஸோ பாண்டியாவுக்கு ஆரம்பத்துலேருந்து சிஎஸ்கே மேலே ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்ன்றது இருக்குது. இப்போ சப்போஸ் அவர் கேப்டன்சிக்காக அவர் வந்து கேட்குறாரு, நீங்கள் சிஎஸ்கே தரீங்கன்னா நான் வரேன்றாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் என்னோட கருத்து. ஏன்னா இந்த மினி ஆக்ஷன் சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2027 ஐபிஎல்ன்றதை ஆட போகிறாங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கேப்டன் சேஞ்ச் பண்ணுறதோ தப்பு, அதே மாதிரி கோச் சேஞ்ச் பண்ணுறதோ தப்புன்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த மினி ஆக்ஷன் சைக்கிளோட ஸ்டீஃபன் ஃப்ளமிங்கோட கோச்சிங் அந்த கரியரை வந்து சிஎஸ்கேல முடிச்சிக்கணும்னு நான் நினைக்கிறேன். பட் இந்த சீசன்லேயே நம்ம தூக்கிட்டு வேறு கோச் கொண்டு வந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ராகுல் டிராவிட்டாக இருக்கட்டும், எவ்வளோ நல்ல கோச் வந்தாலுமே அந்த டீமை புரிஞ்சுக்கிட்டு எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா பிளேயர்ஸை புரிஞ்சுக்கிட்டு அந்த டோர்னமெண்ட் ஜெயிக்கிறதோ இல்லை பிளே ஆஃப்ஸ் கொண்டு போகிறதோ அந்த கோச்சால் கண்டிப்பாக முடியாது. ஆனால் ஆல்ரெடி இந்த செட்டப்பில் ரொம்ப வருஷமாக பயணித்த ஒரு ஆள் ஸ்டீஃபன் ஃப்ளமிங். இந்த ஒரு மினி ஆக்ஷன் சைக்கிளில் அவர் இருக்கட்டும், நம்மளோட ருத்ராஜ் கெய்க்வாடும் கேப்டனாக வந்து தொடரட்டும்.
2028 அந்த ஐபிஎல்லுக்கான மெகா ஆக்ஷன் கண்டிப்பாக வரும். அந்த மெகா ஆக்ஷனில் நம்ம புது கோச்சு, புது கேப்டன் கூட எய்ம் பண்ணலாம். டீமே நம்ம வந்து புதுசாக எடுக்க போகிறோம். ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 5லேருந்து 6 பிளேயர் தான் நம்ம வந்து தக்க வைக்க போகிறோம். மித்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பழைய பிளேயர்ஸ் நல்ல விலை கிடைச்சாங்க, கம்மியான விலை கிடைச்சாங்கன்னா எடுக்க போகிறோம். இல்லை புது பிளேயர்ஸுக்கு நம்ம போகிறோன்ற பட்சத்தில் சிஎஸ்கே நியூ கோச் அண்ட் நியூ கேப்டனுக்கு 2028 அந்த சைக்கிளில் வந்து போகலான்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் பாண்டியா இப்போ கேப்டன்சி ஏம் பண்ணுறாருனாலும் சிஎஸ்கே கண்டிப்பாக அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் பாண்டியாவுக்கு ஒரு ஆசையே இருக்குது, நம்ம கேப்டன்சி கொடுக்கலனாலுமே சிஎஸ்கேல போய் ஜாயின் பண்ணால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காரு. பாண்டியா வராருன்ற பட்சத்தில் சிஎஸ்கேக்கு நம்மளுக்கு சாலிடாக இருக்கும். நம்பர் 5 நம்பர் 6 தோனியோட ரோல் அப்படியே வந்து பாண்டியா எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணலாம். அதே சமயத்தில் பாண்டியா ஆடுறன்ற பட்சத்தில் இம்பாக்ட் பிளேயர் ரூல் வேறு இருக்குது. அது இல்லாமல் பாண்டியா வேறு இருக்காரு, ஓவர்டன் வேறு இருக்காருன்னா அவ்வளோதான், நம்ம டீம் வந்து வேறு லெவலில் இருக்கும். நேதர்லாண்ட்ஸ்லாம் கொண்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு பவுலிங் ஆப்ஷன் வித் பாண்டியாவே உங்களுக்கு பயங்கரமாக வந்து கிடச்சிருது. 6 பவுலிங் ஆப்ஷன் கிடச்சிருது. அது மட்டும் இல்லாமல் பேட்டிங் வந்து டில் 9-10 வரலும் உங்களுக்கு பேட்டிங்ன்றது கிடைக்கும். அதனால் பாண்டியா இருக்கிறது நம்மளுக்கு ஒரு ப்ளஸ் தான் நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன? சிஎஸ்கே பாண்டியா அவங்கள அப்ரோச் பண்ணால் எப்படி இருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எக்ஸ்க்ளூசிவாக அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் அண்ட் ஹை பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. பாண்டியாவோட நிலை எப்படி இருக்குது, அவர் வர ரெடியாக இருக்காரா அப்படின்றத பற்றி நம்ம இனி வர வீடியோவில் பார்க்கலாம். அடுத்த வீடியோஸ் எல்லாம் பாய் நம்பரில் கிரிக்கெட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி